நிகழும் மங்களகரகமான குரோதி ஆண்டு 14/5/2024 சப்தமி திதியும் பூச நட்சத்திரமும் உத்தராயணமும் கூடிய சுபயோக சுபதினத்தில், அதாவது ஆங்கிலத்திற்கு 14/5/2024 முதல் 14/6/2024 வரை கூறிய மிக தமிழ் 12 மாதங்களில் 2 என்ற சொல்லுக்கு பெருமையும் சிறப்பும் எல்லா கலைகளிலும் உண்டு. இந்த 2 என்ற சொல்லுக்கு தமிழில் ஆன்மீக தேடலில் அருளாளர்கள் நமக்கு வழிவகுத்துள்ளார்கள். அந்த 2ஆம் பாவகத்துக்கு மிகப்பெரிய இன்றியமையாத பாவம் அந்த பாவகம். அப்படிப்பட்ட 12 ராசிகளில் ரிஷப ராசியாகிய ரிஷப ராசிக்கு தமிழ் 12 தமிழில் முதல் மாதம் சித்திரை, 2வது மாதமாக வைகாசி, 2வது மாதம் வைகாசி மாதம் இந்த 14/5/2024 பிறக்கின்றது. தமிழ் மாதம் வைகாசி, ஜோதிடத்துறையில் ரிஷபராசி. 12 மாதத்திற்கும் 12 ராசி. அதில் உச்சம் ஆட்சி எல்லாமே இருக்குது, உங்களுக்கு தெரியும். நேயர் பெருமக்கள், தமிழ் ஜோதிடம் நிர்வாகத்திற்கும் எனது வாழ்க்கையை, எனது எனக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் நம்பிக்கையையும் மிக தெளிவான ஆற்றலையும் கொடுக்கின்ற என் கண்மணிகளாகிய நேயர் பெருமக்களினுடைய பாதத்தை தொட்டு வணங்குகின்றேன். முடிவு எடுத்துவிட்டு பேசுபவர்களிடம் எதுவும் பேசி பயனில்லை. சிறந்ததை தேடுபவர்கள் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். கிடைத்ததை சிறந்ததாக்குபவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற உணர்வை கொடுக்கக்கூடிய விருச்சிக ராசி. ஏன்னா இதுவரை விருச்சிக ராசிக்கு பயங்கர கஷ்டம், பயங்கர டப்பு, ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனா யார் கொடுத்துருக்கிறா? ராகுக்கு இது பயிற்சி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, சனி பயிற்சியும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உங்க ராசிநாதன் செவ்வாய் எங்க இருக்காரு? உங்க ராசிக்கு செவ்வாய் உங்க ராசிலிருந்து 5ல் இருக்காரு. 5ல் இருக்காரு. அடுத்து உங்க வீட்டுக்கு மேசத்துக்கு போயிடுவாரு. உங்க வீட்டுக்கு மேசத்துக்கு போயிடுவாரு. இருந்தாலும் துலாம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அங்கே சந்திரன் நீச்சம், 4ல் சனி, குடும்பஸ்தானம் சனி. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த 5ல் செவ்வாய் ராகு. இந்த நேரத்தில் 5ல் செவ்வாய் ராகு. அப்ப இந்த நேரத்தில் டெலிவரி எல்லாம் வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்தா குழந்தைகளுடைய வாழ்க்கை கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 5ல் குரு இருக்கணும், 5ல் புதன் இருக்கணும், 5ல் வியாழன் இருக்கணும், 5ல் செவ்வாய் இருக்கணும், வெறிஞ்செவ்வா. ஆனா சனியோட சேர்ந்திருக்காங்க. அப்ப எப்படி இருக்கும்? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தை விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்ப நிச்சயமாக உங்களுக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இந்த வைகாசி மாசம். உங்க ராசிநாதன் சூரியன் குரு சுக்கிரனை மேசத்தை 7ஆம் பார்வையை பார்க்கறாங்க. நேர 7ஆம் பார்வை பார்க்கறாங்க. யாரு? சூரியன் குரு சுக்கிரன். அப்ப ரிஷபத்திலிருந்து 7ஆம் பார்வை விருச்சிகத்தை பார்க்கும்போது நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, சாரபலம் பார்வை பலம் இது 2 விட்டுருங்க. 7லேருந்து நேர குரு பலம் பார்க்கிறார் பார்த்தீங்களா? இதுதான் சிறப்பு. அப்போ உங்க தசாபத்தியை பார்க்குங்க. கண்டிப்பாக திருமணம் ஆகாதவங்கள், திருமணத்தை நோக்கி செல்பவர்கள், வேலையில் ஆகாதவர்கள், வேலைக்கு முயற்சி இருக்கிறவங்க, வெளிநாடு போறவங்க, சகோதரரை காப்பாற்றுறவங்க,
குடும்பத்தை காப்பாற்றி சுமதை இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கண்டிப்பாக விருச்சக ராசி நேயர். விருச்சக ராசிக்கு இந்த விருச்சக ராசிக்கு மிக உகந்ததாக இருக்கும். கோபம் தான் இருக்கும், இருந்தாலும் கோபம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கொஞ்சம் அமைதியை கொடுக்கும், கொஞ்சம் அமைதியை கொடுக்கும். ஏன்னா விருச்சகம் கொட்டிடும். அப்போ இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு காலபுருஷனுக்கு செவ்வாய் உச்சத்திலேருந்து, நாங்கள் அப்புறம் சொன்ன உச்சத்திலேருந்து எங்கே போயிட்டாரு? உபய வீட்டுக்கு போயிட்டார், சனி வீட்டுக்கு போயிட்டார். அப்போ சனி வீட்டுக்கு போயிட்டார். அப்போ சனி வீட்டுக்கு போகும்போது என்ன ஆகுது? கையை கட்டி போட்டது மாதிரி தான், ஒன்றும் பண்ண மாட்டேன், கையை கட்டி போட்டது மாதிரி தான் இருப்பார். அதில் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் அந்த பாவகத்தன்மை குறைக்க மாட்டார். அடுத்தது விருச்சிகத்துக்கு 7ல் சனி குரு சுக்கிரன். சனி குரு சுக்கிரன் கண்டிப்பாக நல்ல முறையில் ஒரு அலைன்ஸ் வரும். குருபலம் உண்டு, ஸ்தான பலம் உண்டு. அடுத்து என்ன? குருபலம், ஸ்தான பலம், குருபலம், ஸ்தான பலம், குருபலம், சாரபலம். சாரபலம் இந்த 3 சுத்தி இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். யாருக்கு? விருச்சிக ராசி நேயர்கள். விருச்சகம் சித்திரை, சுவாதி, ஆனந்தா, சித்திரை, சுவாதி. இன்னொரு நட்சத்திரம் என்னது? சித்திரை, சுவாதிக்கு அடுத்தது விருச்சகத்துல சித்திரை, சுவாதி. அடுத்தது விருச்சகத்துக்கு மிக முக்கியமானது விசாகம், கேட்டை. விசாகம், கேட்டை. கேட்டையில பிறக்கவங்க தோற்கவே முடியாது. கேட்டையில பிறக்கவங்களை தோற்கவே முடியாது. அசார சத்துரு. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய அரிசி, காய்கறி, ஹோட்டல், அரிசி, காய்கறி, ஹோட்டல், தேனு, நாட்டு மருந்து கடை, ரியல் எஸ்டேட்டு. ரியல் எஸ்டேட் ரொம்ப போக வேண்டாம், ரியல் எஸ்டேட்டு, இப்படி தொழிலா பாருங்க. அப்புறம் சாமி சொல்லிட்டாரு, தப்பா சொல்லிட்டாரு கேட்குது. நான் அடியேன், நான் ஏன் தேவையற்ற வார்த்தையை பேச மாட்டேன். பயணிக்க கூடாது, தேவையற்ற இடங்களுக்கு பயணிக்க கூடாது என்ற நோக்கத்தை கூடிய விருச்சிக ராசி நேயர்கள் இந்த வைகாசி மாசத்தை அப்படியே கொண்டு போயிருங்க. ஒரு ரொம்பவும், அதாவது 7 கிடையாது, 8 கிடையாது, குருபலம் கிடையாது. குருபலம் விருச்சிகத்துக்கு 7ஆம் வரும் குருபலம் தான் இருக்குது. விருச்சிகத்துக்கு குருபலம் இருக்குது. அந்த குருபலம் மட்டும் இருக்குது. தசாபத்தியை பார்த்துக்கோங்க, அடிச்சு நொறுக்குங்க, டெவலப் பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ரிஷபராசினர்களுக்கு பிரதோஷ வழிபாடு கொஞ்சம் நல்லா பண்ணுங்க, அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க. விருச்சிக ராசிக்கு அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க. வடக்கு முக பேசு நல்லா பண்ணுங்க. வடக்கு முகத்துல பேசு வீடெல்லாம் கட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லா சிறப்பா இருக்கும். விருச்சிக ராசி, மீன ராசி, கடக ராசி, பார்த்தீங்களா? மீன ராசி, விருச்சிக ராசி, கடக ராசி, இவங்கெல்லாம் வடக்கு பேசிங்கள வீடு கட்டினா மிக சிறப்பான, மிக செல்வத்திற்கு உரியான, மிகவும் அபரிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி.